ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டீமில் பேசுகிறேன். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஊட்டி ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணி எல்லாம் ஆல்ரெடி ஒரு பேக் பேக் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி முடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா கிளம்பவே இல்லை. ஆக்சுவலி இன்னும் குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு நல்லா எடுத்து வச்சு கட்டிட்டதோட வேலை தான். அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய் சரி ஒவ்வொன்றா கிளம்ப கிளம்பியாச்சு. சரி ஃபைனலாக எல்லாம் நம்ம எடுத்து முடிச்சுட்டு எல்லாமே சரி கிளம்புறாங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரைடிங் ஷூ பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ வச்சுருந்தேன், அதை வேறு தொலைங்கிட்டு இருந்தேன். தொலைவி முடிச்சதான் தெரியுது ஏதோ ஒரு மூலையில் யாரோ தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அப்புறம் சரி அதையும் தொலைவி முடிச்சுட்டு அப்படியே சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் வெளியே போய் எல்லாத்தையும் மறுபடியும் மாட்டிக்கிட்டு அதுக்கு நான் ஒரு நாள் கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி 2 ஹெல்மெட் எடுத்து போயிருந்தேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹெல்மெட். ஆக்சுவலி அவனோட ஹெல்மெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய ஹெல்மெட் ஆயிடுச்சுனால வாங்கிட்டு விட அப்படின்னு சொன்னால வாங்கிட்டு போனோம். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி எல்லாமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நம்ம கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னா காக்காபாளையம் டு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊட்டி போக போகிறோம். அதனால் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு 1/2 hour பார்த்திங்க அப்படின்னா ஆச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி முடிச்சுக்கிறோம்னா நாமளும் போயிட்டே இருக்கோம். சரி அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மேப் பக்கத்தை தான் ஓரளவு கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடிவேரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரி அங்கே போயிட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையத்துக்கு இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் எப்படா போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா கிளம்பி யாரா அது வண்டி வேறு பெட்ரோல்னால இங்கே ரோட்டில் சார்ஜ் போட்டு விளையாண்டுக்கிறாப்புல தம்பி. அப்படியே பார்த்திங்கன்னா சரி பவானி வரைக்கும் வந்துட்டு பவானி ஆறு அப்படியே சும்மா பார்க்கலான்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா என் ஃப்ரெண்டு விட மாட்டேன்ட்டான். டைமாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்மளே கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வந்து பார்த்தா தெரியுது இங்கே வேறு எல்லாம் டிராஃபிக்கும் சரி தாண்டி உள்ளே போகிறவங்கட்டியும் ரொம்ப கொஞ்சம் ஒரு 1/2 hour இருக்கும். அதையும் தாண்டி கடந்துக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா சரி நம்மளால சரி ஃப்ரெண்டு ஓட்டுற குடுறான்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா இறங்கி அப்புறம் அவன் பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுக்க ஆரம்பித்தான். சரி நீ ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வரும் பார்த்திங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் வந்து பக்கத்தில் வந்துவிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொடிவேரி வெளியே உள்ள ஓட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டணுமே பார்த்திங்க அப்படின்னா கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி அதை விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா வண்டி உள்ளே விட்டோன்னே பார்த்திங்க அப்படின்னா அதே டைம் ஆகுதுடா, நம்ம சீக்கிரம் போயிட்டு அது குளிக்கலாம் முடியாது, உடனே டக்குன்னு பார்த்துட்டு உடனே கிளம்புறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் போகிறப்பே பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஊட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் எக்ஸைட்மெண்ட் பண்ணிட்டு அதோட பஸ் ஸ்டாப் கிட்ட போனோம். கொடிவேரியோட அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வேறு தனியாக டிக்கெட்டுன்னு சொல்லி டிக்கெட் வேறு எடுத்தோம். சரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு சும்மா சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்கும் தான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போச்சு. இந்த தடவை ஓரளவுக்கு தேங்கி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே இறங்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 minutes சுற்றி பார்த்தோம். நல்லா கொஞ்சம் ஒரு என்ஜாயாக சுற்றி பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் யோசித்தோம் இவ்வளோ தூரம் வந்து குளிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பிட்டோன்னே எங்களுக்கு டைம் வேறு ஆயிடுச்சுன்னு ஊட்டிக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கிளம்பணும். இதோட பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா முடிச்சுக்கிறோம். எபிசோட் 2 பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.